இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க மாப்ள. எங்க கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவீங்களோன்னு பயந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நான் இல்லாம எப்படி மாமா நடக்கும்? இல்ல நம்ம வீட்டு கல்யாணம் நான் இல்லாம எப்படி நடக்கும்னு சொன்னேன். அதான் நீ நினைச்ச மாதிரி அவரை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டல்ல. இப்ப வவ்து ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு நடக்க போற கல்யாணத்துல நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. ஆமாமா, நான் என் ரூமுக்கு போறேன். மாமா, நான் என் ரூமுக்கு போனதும் நீங்க மண்டபத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும், சரியா? சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருக்கேன். போதுமா? வாங்க போவோம். இந்த வந்துடுற மாப்ள. சரிம்மா. என்னடா உன்னை இன்னும் காணுமேன்னு நினைச்சேன். நல்ல வேளை, என் பொண்ணு ரேவதியே உன்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. நீ இங்கதான் இருக்கணும் கார்த்தி. என் பொண்ணு சொன்ன மாதிரி நீ எங்கேயும் போயிடாத. ஏன்னா நாளைக்கு என் பொண்ணுக்கு நான் பார்த்து செலக்ட் பண்ண மாப்பிள்ள மருதுவோட தான் கல்யாணம் நடக்க போகுது. அத நீ பக்கத்துல இருந்து பார்க்க வேண்டாம்? வாசல்ல இருக்க பிளெக்ஸ்ல கூட தெளிவா போட்டிருக்கு இங்க மாப்பிள்ள யாருன்னு. நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு செலவு பண்ணி இந்த கல்யாண ஏற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க. ஆனா சரி, அதை விடுங்க. நாளை காலையில என்ன நடக்க போகுதுன்னு நீங்களே பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. என் பொண்ண மண்டபம் வரைக்கும் கூட்டிட்டு வர தெரிஞ்ச எனக்கு மணமேடைக்கு கூட்டிட்டு வரதுக்கு தெரியாதா? இங்க என்ன மீறி எதுவும் நடக்காது. அத காலையில நீ பார்த்து தெரிஞ்சுப்ப. அதேதான் அத்தை நானும் சொல்றேன். நீங்க ஆசைப்பட்டதாலதான் உங்க பிளானிங்ல அந்த கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்திருக்கு. ரேவதி என்னோட மனைவி. நீங்க சொன்ன மாதிரி அவளை மணமேடைக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே நீங்க கூட்டிட்டு போனாலும் அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்.